ஓகே. நேத்து வந்து சீக்வென்ஸ்ல இதுவரைக்கும் பார்த்தோம். என்னன்னா, எப்படி இன்கிரிமெண்ட் ஆகும், ஸ்டார்ட் வித் கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும், மேக்ஸ் வேல்யூ, மின் வேல்யூ வரைக்கும் பார்த்தோம். சைக்கிள், நோ சைக்கிள். இப்போ வந்து நோ சைக்கிள் அப்படின்னு கீவேர்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி மேக்ஸ் வேல்யூ ரீச் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸீட்ன்னு சொல்லிட்டு இந்த சீக்வென்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். ஆனா சைக்கிள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த மினிமம் வேல்யூக்கு போயிட்டு, அப்படியே மறுபடியும் அந்த சைக்கிள் வந்து இதாயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சாம்பிள் சீக்வன்ஸ் 5 கொடுக்குறேன். இன்க்ரிமெண்டட் பை 1 ஸ்டார்ட் வித் 0 மேக்ஸ் வேல்யூ 5 அதுக்கப்புறம் இது சைக்கிள் கொடுக்காம நோ சைக்கிள் கொடுக்காம சைக்கிள் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா சீக்வன்ஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணா இன்க்ரிமெண்டட் பை 1 ஸ்டார்ட் வித் 0 மேக்ஸ் வேல்யூ இது மின் வேல்யூ இது சைக்கிள் கொடுத்துட்டேன். ஸோ சைக்கிள் கொடுத்ததுனால என்ன ஆகுனா இப்போ பார்த்தா சீக்வன்ஸை ஃபெச் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே செஷன்ல ஸ்டார்டிங் எடுத்தோடனே கர்வல் டைரக்டா யூஸ் பண்ணோம்னா எரர் வரும். ஏன்னா ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இதில் நெக்ஸ்ட் வேல் யூஸ் பண்ணிட்டு தான் கர்வேல் யூஸ் பண்ண போகும். வந்து டேரெக்டாக நம்ம கர்வேல் யூஸ் பண்ணோம்னா எரர் வரும். ஸோ ஏன்னா இன்சுலைஸ் ஆகலன்னு எரர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நெக்ஸ்ட் வேல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேல் யூஸ் பண்ணி சீக்வன்ஸை இது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அதோட ஸ்டார்ட் வித் இதில் அதாவது 0 1 2 3 4 5 மேக்ஸ் வேல்யூ ரீச் ஆயிடுச்சு. மேக்ஸ் வேல்யூ ஆயிடுச்சு. நோ சைக்கிள் கொடுத்துருந்தோம்னா இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்வன்ஸ் நம்பர்ஸ் இது கிரியேட் பண்றது ஸ்டாப் ஆயிரும். மேக்ஸிமம் சைக்கிள் கொடுத்துருக்காங்க என்ன ஆகுதுன்னா மறுபடியும் மின் வேல்யூக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் 1 2 3 5 இப்படி இந்த சர்க்கிள் இதாகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் சைக்கிளோட இது. வந்து மறுபடியும் நான் நெக்ஸ்ட் வேல் பண்றேன். பார்த்தா மறுபடியும் 0க்கு போயிடுச்சு. ஏன்னா இது மின் வேல்யூ. சரிங்களா? ஸ்டார்ட் வித் வேல்யூ இல்ல, மின் வேல்யூக்கு போகும். சரிங்களா? ஸ்டார்ட் வித் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணையில தான் ஸ்டார்ட் வித்ல ஸ்டார்ட் ஆகும். சைக்கிள் வரையில மின் வேல்யூக்கு போயிட்டு மறுபடியும் இந்த இது இதாகும். சரிங்களா? இது புரியுதா? சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் கேஷ் வந்து நோ கேஷ் கொடுத்தோம்னா நம்ம எப்பப்பெல்லாம் சீக்வன்ஸை வந்து ஜெனரேட் பண்ண சொல்றோமோ நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோமோ அப்பதான் இது ஆகும். பட் கேஷே கொடுத்துட்டோம்னா என்னதுன்னா இது வந்து எவ்வளோ நம்ம கேஷ் சைஸ் எவ்வளோ கொடுப்போமோ அந்த அளவுக்கு சீக்வன்ஸ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபெச் பண்ணோம்னா டைரக்டா இங்க இருந்து நம்ம வேல்யூவை ஃபெச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு மெட்டா டேட்டா இருக்கு. சீக்வென்ஸ் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு மெட்டா டேட்டா இருக்கு. அந்த மெட்டா டேட்டாவை பார்த்துட்டு நம்ம இந்த கேஷ் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் சீக்வென்ஸ் மேக்ஸ் வேல்யூ increment by பாத்தீங்கன்னா இதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். சீக்வன்ஸோட மின் வேல்யூ என்ன, மேக்ஸ் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் எப்படி இன்கிரிமெண்ட் ஆகுது, லாஸ்ட் நம்பர் என்ன. ஸோ இந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுல நம்ம எப்படி சீக்வன்ஸ் வந்து
நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு வருதுன்னா என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் நம்பர் பிளஸ் இன்கிரிமெண்ட் பை சரிங்களா? அந்த வேல்யூ இது பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து எடுத்துட்டு வரும். சரிங்களா? அது மாரி ஆம் கர்வேல் வந்து டைரக்ட்டா வந்து ஆ லாஸ்ட் வேல்யூ என்னங்கிறது தான் கர்வேல். ஸோ இதுதான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல இந்த சீக்வென்ஸ நான் ஃபெட்ச் பண்ணி காமிக்கிறேன். வந்து செலக்ட் டாட் கர்வேல். லாஸ்ட் நம்பர் sequence file okay, current value 0. ஓகே. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த லாஸ்ட் நம்பர் தான் சீக்வென்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூ என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது. ஓகேங்களா? நம்ம இந்த மெட்டா டேட்டா யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் சீக்வென்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூ என்னங்கிறத இந்த லாஸ்ட் நம்பர் காலம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆம் இன்டர்வியூல கேட்கலாம். நீங்க வந்து எப்படி வந்து ஒரு சீக்வென்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூவ நீங்க சீக்வென்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூ குவெரி பண்ணாம நீங்க ஃபைண்ட் பண்ண முடியும்னா, நீங்க ஜஸ்ட் சொல்லலாம். யூசர் அண்டர் ஸ்கோர் சீக்வென்ஸ் மெட்டா டேட்டாவ குவெரி பண்ணா, லாஸ்ட் நம்பர் அந்த காலத்துல என்ன வேல்யூ வருதோ அந்த சீக்வென்ஸ்க்கு அதான் வந்து ஆம் அந்த சீக்வென்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூவா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லலாம். சரிங்களா? ஆம் அதுக்கப்புறம் அ இப்ப இதுல கேஷே குடுத்து நம்ம சீக்வென்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். இப்ப வந்து இதுல சாம்பிள் சீக்வென்ஸ் 6 நான் கேஷே என்ன குடுக்குறேன்னா 10 கேஷே 8 கேஷே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் வேல்யூ 100. சீக்வென்ஸ் வித் கேஷே கிரியேட் பண்ணியாச்சு. Share. Yes.
வந்து இதுல நான் கேஷே சைஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கேஷேவும் கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம இந்த சீக்வென்ஸ ஃபெட்ச் பண்ணுவோம். Select star from இப்ப ஃபெட்ச் ஆயிருச்சு. இப்ப நம்ம இந்த சீக்வென்ஸோட இத பார்க்கலாம். ஒரு வாட்டி ஃபெட்ச் பண்ணிட்டாலே என்ன ஆகும்னா, அந்த என்ன கேஷே சைஸ் குடுத்துருக்கோமோ, அந்த நம்பரு ஃபெட்ச் ஆயி இங்க 8 ஆயிரும். சரிங்களா? 8 ஆயி அந்த மெமரில ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்ப வந்து நம்ம இந்த இதுல நம்ம ஃபெட்ச் பண்ணி 8 இது ஃபெட்ச் பண்ணி வச்சிருக்கோம். 8 இது யூஸ் பண்ணாம, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மறுபடியும் ஃபெட்ச் பண்றோம். ஃபெட்ச் ஆயிடுச்சு. பார்த்தா, இந்த லாஸ்ட் நம்பர் 8 தான் இருக்கு. பட் இந்த சீக்வென்ஸ் நெக்ஸ்ட் வேல் வந்து இது வந்து இந்த லாஸ்ட் நம்பர் காலத்துல இருந்து எடுத்துட்டு வராம, இந்த கேஷேல என்ன இது பண்ணி வச்சிருக்கோ, அந்த கேஷேல இருந்து எடுத்துட்டு வரும். ஸோ, இதுதான் வந்து நம்ம கேஷே பண்றதுக்கும், ஆம் நோ கேஷே உள்ளது சைஸ். ஸோ, ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்டி நெக்ஸ்ட் வேல் இது பண்ணோம்னாலே ஜெனரேட் பண்ணி வச்சுரும். நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த கேஷேல இருந்து எடுத்துட்டு வரோம். ஆ லாஸ்ட் நம்பர் காலத்துல இருந்து எடுத்துட்டு வராது. ஸோ, இதுதான் கேஷேவுக்கு இது வரும். ஸோ, மோஸ்ட்லி என்னன்னா, கன்கரண்டா வந்து இப்ப வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர் கனெக்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து சீக்வென்ஸ யூஸ் பண்றாங்கன்னா, அப்போதைக்கு வந்து எந்த ஒரு லாக்கும், இல்ல டிலேவும் ஆகாம இருக்கிறதுக்கு கேஷேல சீக்வென்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணி அங்க வச்சுருவாங்க. ஸோ, அங்கருந்து ஃபெட்சிங் வந்து நடக்கும். லாஸ்ட் நம்பர் காலத்துலலாம். ஸோ, ஒன்ஸ் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபெட்ச் பண்ணையில வந்து மறுபடியும் இதாகும். ஏன்னா, இதான் கேஷேக்கும், நோ கேஷேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? எப்ப அந்த ரீச் ஆகுதோ அது வரைக்கும் இந்த கேஷ்லேருந்து எடுத்து வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபெட்ச் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் 8 நம்பர்ஸ் அந்த இது ஃபெட்ச் பண்ணி அந்த கேஷேல இது பண்ணும். சரிங்களா? இதுதான் கேஷேவுக்கும், நோ கேஷேவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுதான் ஸோ சீக்வென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம சீக்வென்ஸ் கிரியேஷனுக்கு அந்த பிரிவிலேஜஸ் இருக்கணும், பெர்மிஷன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். பெர்மிஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த பாராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணோம்னா, வந்து இந்த ஸ்கீமாக்குள்ள நம்ம இந்த சீக்வென்ஸ் பிரைமரி கீ, யூனிக் கீ ஜெனரேட் பண்றதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா சீக்வென்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் லெவல் சூடோ காலம். லெவல் சூடோ காலம் வந்து ஹையரார்கிக்கல் குவெரியில அந்த என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அத டினோட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் லெவல் சூடோ காலம். லெவல் சூடோ காலம் என்ன ஆகும்னா, அது பேரண்டோட இது 1, அதுக்கப்புறம் அதோட பிரான்ச்சுக்கு 2, அது லீஃப்க்கு 3 அந்த மாரி நம்பர் அது மாரி குடுத்துட்டே இருக்கும். இதுதான் லெவல் சூடோ காலத்தோட மெயின் கான்செப்ட்டே. ஸோ, அந்த ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர நம்ம இது பண்றதுக்காண்டி குடுக்குறது தான் லெவல் சூடோ காலம். ஸோ, இதுல வந்து ஸ்டார்ட் வித் கிளாஸும், கனெக்ட் பை கிளாஸும் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம லெவல் சூடோ காலத்த யூஸ் பண்ண முடியும். லெவல் சூடோ காலம். ஓகே. லெவல் சூடோ காலம் இதுதான் நம்ம பார்க்க போறது. ஸோ, எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்னா select
ஸோ இப்ப இந்த லெவல் என்னன்னா, நம்மளுக்கு என்ன ஆர்டர் வந்து இருக்கு? எது ரூட்டு, அப்ப வந்து ரூட்டுக்கு அப்புறம் இருக்க இமிடியேட் சைல்டுக்கு 2, அதோட சைல்டுக்கு 3, அதுக்கப்புறம் லாஸ்ட் பிரான்ச்சுக்கு 4. ஸோ லீஃப் அப்படியே இந்த நம்பர் சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் ஜெனரேட் பண்றது தான் இந்த லெவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப நான் ஆர்டர் பை லெவல். இப்போ வந்து நான் லெவல் வைஸ் ஆர்டர் பண்ணேன். எது வந்து இது ஆம், ஆம், எது வந்து ஃபர்ஸ்ட் ரூட்டு, அதுக்கப்புறம் யாரு சைல்டு, அதுக்கு அடுத்து இருக்க சைல்டு யாரு, அதுக்கடுத்து ஃபைனல் லீஃப் யாரு, இந்த மாரி ஆர்டரிங்ல டேட்டா காமிக்கணும். ஏன்னா ஹையரார்க்கிக்கல் குவெரி யூஸ் பண்ணையில எப்போதுமே வந்து ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஆர்டர் பை கிளாஸ்ல யூஸ் பண்ணையில இந்த இது மாரி இல்லாம நம்மளுக்கு வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். அது என்ன அசெண்டிங்கா, டிசெண்டிங்கா இந்த மாரி ஆர்டர் ஆயிரும். எம்ஜிஆரோ இல்ல வேற இநேமோ ஏதோ பண்ணோம்னா. பட் லெவல் காலம் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பை பண்ணோம்னா, நம்ம எக்ஸாக்ட்டா வந்து எது ஆ பேரண்ட், எது சைல்டு, அதோட இமிடியேட் சைல்டு என்ன, அதோட லீ லீஃப் என்ன, அதோட லீஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இது மாரி செக் பண்றதுக்கு நம்ம இந்த லெவல் சூடோ காலம்ஸ் யூஸ் ஆகும். சரிங்களா? என்ன ஹையரார்க்கில டேட்டா இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. பிரிண்ட் நம்பர்ஸ் 1 டூ 10 அ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 டூ 10 பிரிண்ட் பண்றதெல்லாம் இந்த லெவல் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்ப எப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்ப பீரியட்
high level. High level. Okay. ஓகே, இது என்ன பண்றோம்னா ஜஸ்ட் லெவல்ல பிரிண்ட் பண்றோம். லெவல் எப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இது வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி லெவல் காலம் யூஸ் பண்ணி, ஸோ மோஸ்ட்லி இன்டர்வியூல இது மாதிரி கேட்கலாம். ஸோ 1 to 10 பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஹையரார்கி கொயரி கனெக்ட் பை லெவல் யூஸ் பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா இது வந்து 1 to 10 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? லெவல் 10 வரைக்கும் அந்த லெவல் என்னென்ன இருக்கோ 1 to 10 இருக்கிறத பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி இந்த லெவல் ஒர்க் ஆகுறது எப்படி ஒர்க் ஆகும்னா, எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட், இப்போ salary from EMP start with 5,000 connect by இப்போ என்ன ஆகுதுன்னா சேலரி வந்து ஒவ்வொரு சேலரியோடையும் மித்ததை கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணிட்டு அது வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வருது. ஸோ 14ம் ஒவ்வொரு இதோடையும் கம்பேர் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துட்டு வருது. ஸோ ஸோ இது என்ன லெவல் என்ன ஆகுதுன்னா, சேலரி 5000தோட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணிட்டு 8க்கு ஈக்குவலா இருந்தா 800க்கு ஈக்குவலா அந்த மாதிரி இந்த லெவல் இதாகுது. பட் இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட் கொடுக்காதுன்னா இப்போதைக்கு நம்ம மீனிங்ஃபுல் அவுட்புட்ல மேபி
இப்போ என்னன்னா ஒவ்வொரு சேலரிலையும் எடுத்துட்டு அதோட மேக்ஸிமம் சேலரியோட கம்பேர் பண்ணுது. நம்ம ஸ்டார்ட் வித் கிளாஸ் 5000 கொடுக்குறோம். என்னன்னா ஸ்டார்ட் வித் கிளாஸ் 5000 ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சேலரி வந்து நெக்ஸ்ட் கனெக்ட் ஆகிற சேலரியோட பெருசா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இதையும் கம்பேர் பண்ணி அந்த மொத்த சேலரியும் எடுத்துட்டு வந்து 800 வரைக்கும் ஒவ்வொன்றும் இருக்குதா அதை வந்து கம்பேர் பண்ணி இந்த டேட்டாவை எடுத்துட்டு வருது. அதோட லெவல் என்ன, அதோட சேலரி என்ன. ஸோ அந்த ஹையரார்கிக்கல் ஆர்டர்ல எடுத்துட்டு வருது டேட்டாவை. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாமா, டாப் சேலரியை எடுத்துட்டு வர முடியும். ஸோ டாப் சேலரி எடுத்துட்டு வர முடியும். எப்படின்னா இப்ப இதுல குரூப் பை லெவல் பை குரூப் எடுத்துட்டு இதுல மேக்ஸ் சேலரி எடுத்துருவோம். ஒவ்வொருக்கும் அதோட கம்பேர் பண்றதுல அதுல மேக்ஸ் சேலரி எடுத்துட்டு வந்து நம்ம இது பண்ண முடியும். என்ன ஆகுனா ஒவ்வொரு சேலரியும் எடுத்துட்டு வந்து சேலரி 5000 ஒவ்வொரு சேலரியோடையும் அது வந்து பெருசான்னு செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ல எடுத்துட்டு வருது. அந்த ஆர்டர்ல எடுத்துட்டு வந்து அந்த லெவல் நம்பரும் கொடுக்குது. சரிங்களா, எது மேக்ஸிமம் சேலரி எது மின் சேலரிங்கிறத அந்த இது பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் ஒவ்வொன்றையும் எடுத்து அது வந்து கம்பேர் பண்ணிட்டு அது கம்பேர் பண்ணி அந்த பெருசா இருந்தா அதுக்கு நம்பர் கொடுக்குது. அதுக்கப்புறம் சின்னதா இருக்கிறதுக்கு விட பெருசா இருந்துச்சுன்னா அது எப்பப்பெல்லாம் ட்ரூ. இப்போ 5000 3000 இதா இருக்கு. ஸோ அப்போதைக்கு வந்து பெருசா இருக்கிறதுக்கு 1. ஸோ அதுக்கடுத்து 3000 வரும். 3000தோட அடுத்து இருக்குது ரூட் சைல்டு. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த இதை வச்சு அதை பொறுத்து இந்த நம்பர் ஹையரார்கிக்கல் நம்பர் கொடுத்துருது. ஸோ இதனால வந்து டாப் ஹை சேலரியை நம்ம இது பண்ண முடியும். இப்போ இதுல வந்து இதுல level so top 1 3 so இது மாதிரி டாப் சேலரியை எடுத்துட்டு வர முடியும். நம்ம வந்து இதுல வந்து எக்ஸாம்பிள் பண்ணா level greater than 5. ஸோ 5க்கு மேல யாரு ரேங்கிங்ல இருக்காங்களோ சேலரியில அது. இதே மின் யூஸ் பண்ற இடத்துல மேக்ஸ் எடுத்தோம்னா ஸோ சின்னதுல start with 800. Max 5. இதே நம்ம இப்படி எடுக்க முடியாம நம்ம வந்து ஹையரார்கி சப்குவேர் யூஸ் பண்ணி மேக்ஸ் சேலரி வந்து நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். மேக்ஸ் சேலரி எடுத்து வந்து
ஃபர்ஸ்ட் 5 salary less than or equal to 5. ஸோ இது மாதிரி நம்ம சப்ஸ்டியூஷன் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம டாப் சேலரிஸை இதுலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஏன்னா இதில் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மேக்ஸிமம் சேலரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேலரியும் சைல்டும் அதுவும் கனெக்ட் பண்ணு, குரூப் பை லெவலை வந்து நம்ம குரூப் பண்ணுறோம். ஸோ 1 2 அந்த லெவல் பை குரூப்பிங் நினச்சி அதுக்கப்புறம் ஆர்டர் பை லெவலு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இந்த லெவலை ஃபில்டர் கிளாஸில் யூஸ் பண்ணி நமக்கு எந்த சேலரி வேணுமோ அதை எடுத்துகிட்டு வரோம். ஸோ இது மாதிரி நம்ம டாப்ஸ் என் சேலரியை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதுக்கப்புறம் வந்து நம்ம அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்லாம் இதை விட ஈஸியஸ்ட் வேல பார்க்கலாம். பட் இது ஒன் ஆஃப் த மெத்தட் டாப் சேலரி எடுத்துகிட்டு வரதுக்கு லெவல் யூஸ் பண்ணி. பட் லெவல் மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அதுக்கு வந்து அந்த இது எடுத்துட்டு வரும். ஸோ லெவல் நம்பர் எது ரூட்டு எது இமிடியேட் சைல்டு இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த லெவல் சூடோ காலம். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி ஸோ இது மாதிரி நான் வேற ஒன்றும் இல்லை, எல்பேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணா லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன லெவலோ அதோட ஒரு இது கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அந்த நேமு இந்த சார்ட் கொடுக்கறதுனால என்னென்னா ஸ்பேஸ் அதோட லெவலை பொறுத்து இந்த ஸ்பேஸிங் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி டேட்டா இருக்குது. ஸோ இதை பார்க்கையில் வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த ஹையரார்க்கியை வந்து ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். ஸோ இது இங்குக்கு கீழே என்னென்ன யார் இருக்கா, ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இப்படியும் இது பண்ணிக்கலாம் அந்த லெவல் யூஸ் பண்ணி. இதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எப்படி ஷோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ கிங்குக்கு அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்க 3 பேர் யாரு, அதுக்கப்புறம் ஃபோர்டு கிளார்க்கு, அந்த இதுக்கப்புறம் 3வது ஹையரார்க்கியில் இருக்கிறவங்க யாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே 4வது. ஸோ இது மாதிரி நம்ம லெவல் யூஸ் பண்ணி நம்ம அந்த டிஸ்பிளேவை இப்படியும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி கொடுக்கறதுனால என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து டைரக்டா வந்து இந்த ஹையரார்க்கியல் டேட்டாவை இப்படியே பிரிண்ட் பண்ணாலும் பார்க்கையில் வந்து நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு கீழே இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இது பண்ணையில் இந்த லெவல் சூடோ காலம் யூஸ் ஆகும். ஸோ லெவல் வந்து அந்த ஹையரார்க்கி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த லெவல் சூடோ காலம். ஓகேவா? லெவல் சூடோ காலம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோ ஐடி. ரோ ஐடிங்கிறது வந்து டேட்டாபேஸில் ஒவ்வொரு ரெக்கார்டும் ஸ்டோர் பண்ணையில் ஆரக்கலாக ஒரு அட்ரஸ் கொடுக்கும், ஃபிசிக்கல் அட்ரஸ், அதுதான் ரோ ஐடி. ரோ ஐடி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுல ஆரக்கலாக ஒரு நம்பர் கொடுக்கும். ஸோ எந்த ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு ரோ ஐடி காலம் டிஃபால்ட்டாக வரும். வந்து
பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து டிஃபால்ட்டா வந்து ஆரக்கிள் வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணையிலும் இந்த ரோ ஐடி குடுத்துரும். அந்த ரோ அந்த ரோ ஐடி எப்ப வந்துன்னா, அந்த ரெக்கார்ட டெலீட் பண்ணதுக்கும் அந்த ரோ ஐடி இருக்கும். அந்த ரெக்கார்ட டெலீட் பண்ணிட்டாங்கன்னா தான், இந்த ரோ ஐடி வந்து ஆ வேற எதுக்கு அசைன் ஆகும். ஸோ வந்து எப்போதுமே இந்த ரோ ஐடி டூப்ளிகேட் ஆகாது. இட்ஸ் யூனிக் சரிங்களா? ஆனா நம்ம இது கிரியேட் பண்ண மாட்டோம். ஆரக்கிள் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் இன்சர்ட் பண்றத பொறுத்து நம்ம இந்த ரோ ஐடி இது பண்ணணும். ஸோ இந்த ரோ ஐடி யூஸ் பண்ணி ஃபெட்ச் பண்ணோம்னா, அந்த ஃபெட்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து இது அட்ரஸ யூஸ் பண்ணி நம்ம ஃபெட்ச் பண்ணணும். ஸோ இந்த ரோ ஐடி வந்து வேர் கிளாஸே நம்ம யூஸ் பண்ணி ஃபெட்ச் பண்ண முடியும். மோஸ்ட்லி ஃபெட்சிங்காண்டி இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணையில வந்து ஆரக்கிள் வந்து இந்த ரோ ஐடி காலத்தை யூஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த ரோ ஐடி பிளஸ் அந்த இண்டெக்ஸ் ஐடி யூஸ் பண்ணி தான் இந்த ரோ ஐடி இது பண்ணும். இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணையில யூஸ் ஆகும். ஸோ அது வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணல பார்க்கலாம். பட் ரோ ஐடிங்கிறது ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ். ஒரு ரெக்கார்ட் ஆரக்கிள் இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் தான் இந்த ரோ ஐடி. இந்த ரோ ஐடி வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து டைரக்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை விட அதிகமா இருக்க ரோ ஐடிஸ் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரோ ஐடில ஒரு இதா இருக்கும்னா இந்த லாஸ்ட் இது மட்டும் டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். மித்ததெல்லாம் ஸோ ஒவ்வொரு இதும் ஒவ்வொரு என்னன்னா அந்த ரேக் நம்பர் சொல்லுவாங்க. அந்த பிளாக் சைஸ பொறுத்து இந்த ஒவ்வொன்னும் வந்து 4 டிஜிட்ட வந்து ஒவ்வொரு இத மென்ஷன் பண்ணும். மென்ஷன் பண்ணி இந்த ரோ ஐடி வந்து ஜெனரேட் ஆகும். பட் இதுல வந்துனா ஒரு யூனிஃபார்ம் மெத்தட்ல தான் இந்த ரோ ஐடி ஜெனரேஷனே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட் காலம் மட்டும் டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த கிரேட்டர் தென் யூஸ் பண்ணையில இத விட அதிகமா இருக்கிறது என்னன்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபெட்ச் ஆயி வந்திருக்கு. இங்க 13 ரெக்கார்ட். ஸோ இது மாரிலாம் மோஸ்ட்லி வந்து ஆ இந்த ரோ ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஃபெட்ச் பண்ணோம்னா என்னன்னா, இந்த குயரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஆனா இந்த மேனிபுலேஷன்ல வந்து இத வந்து நம்ம அப்டேட்டோ, இன்சர்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது இந்த ரோ ஐடிய. ஸோ குயரி பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி இந்த ரோ ஐடி காலம் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் யூனிக் சரிங்களா? ஒரு சில டைம்ல வந்து டூப்ளிகேட் வேல்யூ இன்சர்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த ரோ ஐடிய வந்து மேக்ஸிமம் ரோ ஐடி எடுத்து நம்ம டெலீட் பண்ணையில நம்ம டெலீட் ஆப்பரேஷன் இது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ நம்ம அந்த அப்டேட் டெலீட் பண்ணையில நான் எப்படி ரோ ஐடி யூஸ் பண்ணி டூப்ளிகேட்ட டெலீட் பண்றதுங்கிறத நான் காமிக்கிறேன். சரிங்களா? மோஸ்ட்லி இது வந்து டேட்டா வந்து ஃபாஸ்டஸ்ட் வேல நம்ம செலக்ட் பண்றதுக்கு ரோ ஐடி காலம் யூஸ் ஆகும். குவெரி பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண இதான் இந்த ரோ ஐடி ஓட இது. சரிங்களா? cumulative salary நம்ம என்ன பண்ணணும்?
இது மாதிரி குமுலேட்டிவ் சேலரியை இது பண்றதுக்கு நம்ம ரோ ஐடி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ 800 இருக்கு. 800 600 2400. Some more salary. Oh. ரோ ஐடி லெஸ் தென் ரோ ஐடி இருக்கணும். குரூப் ஏ ரோ ஐடி பி சேலரி. Cumulative salary. A row ID இது என்ன இருக்குன்னா இந்த ரோ ஐடிய இது எடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ரோ ஐடி எடுத்துட்டு அந்த ரோ ஐடியோட லெஸ் தென் இருக்கோட சேலரி எல்லாம் சம் பண்ணிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 800 எடுத்துருக்கு. 800 விட லெஸ் தென் ரோ ஐடி இதை விட கம்மியா எதுவும் இல்லை. ஏன்னா ஏக்கு அப்புறம் பி இதெல்லாம் அந்த ஆஸ்கி வேல்யூ ஹையர் தான் வரும். அதுக்கப்புறம் பி வருது. பியை விட லெஸ் தான் இருக்குது. இதுதான் லெஸ் தான் ஈக்குவல்ட்டுங்கிறது இது ரெண்டும். அதுக்கப்புறம் சியோட லெஸ் தான் இது 3. அதுக்கப்புறம் டியோட இது 4. அப்போ இ.
ஸோ அதுக்கப்புறம் எஃப் ஜி அதுக்கப்புறம் என் வரையில இது. ஸோ இந்த மாதிரி சம் பண்ணி நம்மளுக்கு இந்த குமுலேட்டிவ் சேலரி இது வந்து. ஸோ அது மாதிரி நம்ம வேற ஒன்றும் அல்ல, ரோ ஐடியை பொறுத்து லெஸ் தென் ஈக்குவல்னா அதை பொறுத்து நீ சம் பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் குமுலேட்டிவ் சம் இது பண்ணுறது. வேற இல்லை, ஜஸ்ட்டு செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி ரோ ஐடியை வந்து இந்த ரோ ஐடியத்தோட ஈக்குவலாக இருக்கிறத நம்ம குரூப் பண்ணி சம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதுதான் குமுலேட்டிவ் சம் ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறத அப்படியே சம் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. ஸோ குமுலேட்டிவ் சேலரி இந்த மாதிரியும் நம்ம எடுத்துட்டு வர முடியும். இந்த ரோ ஐடியை பேஸ் பண்ணியும் நம்ம இது பண்ண முடியும். ஸோ வேற ஜஸ்ட் நம்ம செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி ரோ ஐடியை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுல குரூப் பை ரோ ஐடியை சேலம் பண்ணி நம்ம குமுலேட்டிவ் சம்மை எடுத்துக்க முடியும். ஸோ இது குமுலேட்டிவ் சம் எடுத்ததுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ மோஸ்ட்லி ரோ ஐடி காலம் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுறது குவரியோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண, இது வந்து பிசிக்கல் அட்ரஸ் ஆஃப் த பர்டிகுலர் ரெக்கார்ட். சரிங்களா, இது ரெண்டு தான் மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா, ஸோ அதை நம்ம அப்டேட்டோ இன்சர்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது. பட் குவரி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த காலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் ஓஐடி சுடோ காலம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு சுடோ காலம்ஸ் இருக்கு. ரோனம். ரோனம் என்னன்னா, நம்ம டேட்டாபேஸ்ல வந்து டேட்டா செலக்ட் பண்றது என்ன ஆர்டர்ல வந்து டேட்டா செலக்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம செலக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல டேட்டா செலக்ட் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 800 செலக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து டிபில இருந்து இப்போ வந்து நான் வந்து ஆர்டர் பை ஷேல் டிசெண்டிங் கொடுப்பேன். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை 5000 வந்து 9th ரெக்கார்டாக ஃபிக் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 800. ஸோ இது மாதிரி என்ன ஆர்டர்ல டிபில இருந்து டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படிங்கிற ஆர்டரை சொல்றது தான் ரோனம் சுடோ காலம். ஸோ மோஸ்ட்லி இந்த ரோனம் சுடோ காலம் வந்து அப்படின்னா எந்த ஆர்டர்ல வந்து டிபில இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுது அந்த ஆர்டர். சரிங்களா, இந்த ரோனம் சுடோ காலம் இது வந்து நம்ம கொயரியோட ஆர்டரிங் கிடையாது, டிபில இருந்து என்ன ஆர்டர்ல டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துக்கோ அந்த தான். ஸோ இந்த வந்து வேர் ரோனம் ஈக்குவல் டு ஒன்று. டிபில இருந்து ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணி எடுத்து தான். இப்போ வந்து இல்லை, இப்போ வந்து ஸோ ரோனம் ஈக்குவல் டு 1 ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் 1. இப்போ வந்து என்னன்னா ரோனம்ல 2 இது மட்டும்தான் வந்து ரோனம் ஈக்குவல் டு 1 ஒர்க் ஆகும். இல்லைங்களா, அதை தவிர்த்து மிச்சதுலாம் ரோனம் 1 தவிர ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ல 1 மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து கரண்ட் ரோனம் எப்போதுமே 0வா இருக்கும். பேராமீட்டர் கரண்ட் ரோனம் வந்து எப்போதுமே 0வா இருக்கும். ஸோ அதனால கரண்ட் ரோனம், அதுக்கப்புறம் ரோனம் வந்து ஒன்று. ஸோ நம்ம ஃபெச் பண்ணையில் இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ வந்து ரோனம் ஈக்குவல் டு 1 மட்டும் தான் இருக்கும். 2 எடுத்துகிட்டு வரையில் வந்து இந்த இது ஃபெயில் ஆயிரும். கரண்ட் ரோனம் ப்ளஸ் இது வந்து 2 ஈக்குவல் டு 1 இது எப்போதும் ஃபெயில் ஆயிரும். ஸோ வந்து ரோனம் ஈக்குவல் டு 1 தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லையாட்டியும் இல்லையாட்டியும் நம்ம
லெஸ் தென் 10 இது வந்து ஒர்க் ஆகும். இல்ல லெஸ் தென் 10 ஏன் ஒர்க் ஆகுதுன்னா இந்த கரண்ட் ரோனம் பிளஸ் ரோனம் வந்து ஆட் ஆகியே ஒவ்வொரு இதுக்கு வரும். ஸோ வந்து இது வந்து 10 விட கம்மியா இருக்கும். ஸோ அதனால 10 வர்றது வரைக்கும் நம்மளுக்கு அந்த எக்ஸிக்யூட் ஆகி அந்த செலக்ஷன் ஆர்டர் வரும். ஸோ ரோனம் ஈக்குவல் டு 1 ஒர்க் ஆகும், லெஸ் தென் எனி நம்பர் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து கிரேட்டர் தென் 10 ஒர்க் ஆகாது. ஸோ ஏன் ஒர்க் ஆகுதுன்னா இந்த லாஜிக்னால தான். ரோனம் வந்து இந்த 2 பேராமீட்டரை இது பண்ணி தான் இருக்கும். கரண்ட் ரோனம் எப்போதுமே 0வா இருக்கும், ரோனம் 1ஆ இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இந்த ரோனம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால எப்போதுமே வந்து ஈக்குவல் டு 1 அதுக்கு இல்லாட்டி லெஸ் தென் அந்த நம்பர்ஸ் தான் எப்போதுமே ஒர்க் ஆகும். ஸோ எப்போதும் கிரேட்டர் தென் அந்த நம்பரோ இல்லை ஈக்குவல் டு அதர் தென் 1 எப்போதுமே வந்து நோ ரோஸ் தான் செலக்டட்னு வரும். ஸோ இந்த இது நம்ம எந்த ஆர்டர்ல ஃபெச் பண்ணிட்டு நம்ம லெஸ் தென் அந்த ஆர்டரும் ஈக்குவல் டு 1 இருக்கிறதையும் நம்ம ஃபெச் பண்ணுவோம். பட் இந்த ஆர்டர்ல நம்ம வந்து டாப் 5 சேலரி வேணும் அப்படின்னா ஆர்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து சப்வேரியா எழுதிக்கலாம். அது ஒண்ணே இல்ல ரோஸ், இன்னைக்கு ஒரு பர்த்டே. அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்ச விஷயமே. இறங்குங்க நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளுக்கு பர்த்டே அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்றீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா சப்குவரி இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் குவரியில வந்து ஆர்டர் பை சேல் டிசெண்டிங் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர்ல இப்ப ரோனம் ஃபைண்ட் பண்ணலாம். இப்ப இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஏ இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை டிசைனிங் ஆர்டர்ல செலக்ட் ஆயிருக்கு. செலக்ட் ஆகி வெளியில வந்து நம்ம ரோனமா செலக்ட் பண்றோம். ஸோ இந்த ரிசல்ட் செட்ல ரோனம் இது பண்ணையில நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் சீக்வன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணையில வந்து டாப் 5 சேலரி இதெல்லாம் வந்து நம்ம ஃபெச் பண்ண முடியும். ஸோ ரோனம் வந்து நம்ம டிபில இருந்து டைரக்டா ஃபெச் பண்ணாம சப்குவரி எழுதி நம்ம டேட்டாவை எடுத்துட்டு வந்துட்டு அந்த சப்குவரியில இருக்க ரிசல்ட் செட் இன்லைன் வியூல இருந்து ரிசல்ட் செட் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த டேட்டாவை வந்து நம்ம அவுட்டர் குவரியில ரோனம் இது பண்ணி நம்ம இது பண்றோம். ஸோ இது மாதிரி நம்ம ரோனம் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுனா இந்த ரிசல்ட் செட்டுக்கு என்ன ஆர்டர்ல டிவில இருந்து ஃபெச் பண்ற அந்த ரோனம் இது பண்றதுனால இப்படி இது பண்ணலாம். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம இப்ப வேர் ரோனம் லெஸ் தென் 6 டாப் 5 சேலரி நம்ம இப்படி ஃபெச் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் ஃபெச் பண்ணி அவுட்டர்ல வந்து இது மாதிரி ரோனம் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இது மாதிரி டாப் 5 சேலரி இது பண்ணுவோம். ஸோ இந்த ரோனம்ங்கிறது என்ன ஆர்டர்ல நம்ம டேட்டா டிபில இருந்து ஃபெச் பண்ணிட்டு வரோம் அந்த ஆர்டர் நம்பர் தான் ரோனம். ஸோ ரோனம் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 ஒர்க் ஆகும், பட் ஈக்குவல் டு அதர் தென் 1 எல்லாமே நோ ரோஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இந்த 2 வேல்யூஸை பொறுத்து தான் இந்த ரோனம் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதனால லெஸ் தென் எனி நம்பர் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 1 இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம ரோனம் இதுல இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆர்டர்னா நம்ம இன்லைன்ல கொயர் எழுதிட்டு நம்ம ரோனம் யூஸ் பண்ணோம்னா நம்ம தேவையான ரெக்கார்டை நம்ம இது மாதிரி டாப் 5 சேலரி இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ரோனம் சொல்லலாம். ரோனம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஆர்டர் என்ன ஆர்டர்ல டிபில ஃபெச் பண்ணி வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். சப்குவரி எழுதிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஆர்டரை நம்ம எடுத்துட்டு வந்து அதுக்கு ரோனம் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் எடுக்கணும். சரியா?
இதுதான் ரோடம் சூடோ காலம்ஸ். ஸோ இது எல்லாமே தான் சூடோ காலம்ஸ். ஸோ ஸோ இது எல்லாம் தான் சூடோ காலம்ஸ். கர்வேல், நெக்ஸ்ட் வேல், லெவல், ரோய்டி, ரோனம். ஸோ கர்வேல், நெக்ஸ்ட் வேலும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் கர்வேல், நெக்ஸ்ட் வேல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சீக்வன்ஸ்க்கு. ஸோ லெவல், ரோய்டி, ரோனம் டிபெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்போதைக்கு யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் சூடோ காலம்ஸ். சரிங்களா? சூடோ காலம்ஸ் கான்செப்ட் இதோட முடியுது. சரிங்களா? நாளைக்கு வந்து செட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பேசிக் எஸ்கியூஎல் சப்குவரியோட முடிஞ்சு. இது எல்லாமே அட்வான்ஸ் கான்செப்ட். சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க இன்டர்வியூல இந்த கான்செப்ட்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ல பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே. நாளைக்கு செட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. நல்ல வேலை. யாருமே இல்ல.